சுந்தரராமன்ங்கிற கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஜாதி வெறியால பொங்குற காட்சியா இருக்கட்டும், சக ஊழியர்கிட்ட வெறுப்ப காட்டுற காட்சியா இருக்கட்டும், ஒரு நாயை அடிக்கிற காட்சியிலையும் அவரோட நடிப்பு மிரட்டலா இருக்கு. இன்னைக்கு அவர் இல்ல, ஆனா இந்த படம் அவரோட சினிமா வாழ்க்கையில ஒரு முக்கியமான மைல்கல்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் சிபி, ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் காதல் சிக்கல்ல தவிக்கிற இளைஞனா ரொம்ப இயல்பாவே நடிச்சிருக்காரு. குறிப்பா சுந்தரராமன் தன்னை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு அவர் காட்டுற தவிப்பு கொஞ்சம் உணர்வுபூர்வமே இருக்குன்னே சொல்லலாம். ரேமன் ராக்கஸோட இசை படத்துல பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தலாம் தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் காட்சியில மாவட்ட கல்வி அதிகாரியா வர ஹீரோ சுந்தரராமன் பள்ளிக்கு போய் பேசுற தன்னம்பிக்கை காட்சிகள் எல்லாமே சிறப்பா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்திருந்திருக்கலாம். கதையோட நோக்கம் வலுவா இருந்தாலுமே தொழில்நுட்ப ரீதியா படம் கொஞ்சம் பின்னடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பட்ஜெட் குறைபாடு அப்படிங்கறனால ஒளிப்பதிவு காட்சிகளே கொஞ்சம் நேர்த்தி கம்மியாவே இருக்கு. ரொம்ப பழைய காலத்து படத்துக்கான திரைக்கதையா நகரனால இன்னைக்கு இருக்கிற வேகமான ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் போரிங்கான படமா இருக்கலாம். ஆக மொத்தத்துல ஈகோ ரமன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் மாணவரோட உறவை சொல்ற ஒரு அருமையான படம்னே சொல்லலாம். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமோ ட்விஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா படம் கண்டிப்பா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். மறைந்த ரோபசங்கரோட நடிப்புக்காகவே இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையும் வேணும்.